ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்வும் நகர்வும் வாழ்தலும் இருத்தலும் கடவுளை நோக்கிய ஒரு அழகான பயணம்தான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நம்ம இன்னும் மெருகேற்றுகிறது. ஆன்மீக எழுத்தாளர்கள், there are very many spiritual writers, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களை இரு வகையாக பார்க்கிறார்கள், அல்லது மனிதர்களுடைய மனப்பக்குவத்தை இரு வகையாக பிரிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். நம்பர் 1, நிறைவு மனநிலை அல்லது நிறைவு மனப்பக்குவம், abundant mentality ஆங்கிலத்தில், நிறைவான மனப்பக்குவம். இரண்டாவது குறைவு மனநிலை, scarcity mentality, குறைவான மனப்பக்குவம். இரண்டு வகையான மனப்பக்குவம். இதில் நாம் எப்படி, அதை தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியின் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம். நிறைவான மனநிலை என்பது எதையும் நிறைவாகவே பார்ப்பது, குறைவாக பார்ப்பது கிடையாது. எதை பேசினாலும் எதை நாம் செய்தாலும், நாம் வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்கின்ற வாழ்க்கை, வாழப்போகின்ற வாழ்க்கை, எதையும் நிறைவாக பார்ப்பது. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையின் மத்தியில் நிறைவை பார்ப்பது. உடல் நோய்கள் வந்தால் நோய்கள் மத்தியில் நிறைவை பார்ப்பது. கடவுள் எனக்கு அபரிவிதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார், ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் கொடுத்திருக்கிறார் என்று எல்லாவற்றையும் நிறைவாக பார்ப்பது. இது ரொம்ப சொற்பமான மக்கள். எல்லாவற்றிலும் இதுதான் ஆன்மீகத்தின் முதிர்ச்சி. நம்மெல்லாம் திருப்பலிக்கு வருகின்றோம் இல்லையா, இந்த நிறைவான மனநிலையை நோக்கி தான் பயணம், அல்லது நிறை வாழ்வை நோக்கிய பயணம். ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபுல்னஸ், நிறை மனநிலை. அதற்கு மாற்றாக இருப்பது குறைவான மனநிலை, எதையும் குறைவாகவே பார்ப்பது, குறைவான மனநிலை. ஒரு பிரச்சனை என்றால் அதை சந்திப்பதற்கு பதிலாக அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று வழியை தேடுவது, எப்பொழுதும் நெகட்டிவாக பேசுவது, குறைவான மனநிலை. குறைவான மனநிலை வளர்ச்சியை தராது. இன்றைக்கு பாருங்கள், நிறைவான மனநிலைக்கு உதாரணம் ஆண்டவர் இயேசு. படகில் செல்லுகிறார்கள், அங்கு அப்பம் ஒன்றுதான் இருக்கிறது. சீடர்கள் பார்த்த மனநிலை வேற, இயேசு பார்த்த பார்வை என்பது வேற. இயேசு நிறைவாக பார்க்கிறார், எதையும் செய்யலாம், செய்ய முடியும். ஏனென்றால் 5000 பேருக்கு உணவு கொடுத்தோமே, 4000 பேருக்கு உணவு கொடுத்தோமே என்று அவருடைய பார்வையும் பக்குவமும் நிறைவாக இருந்தது. கடவுள் பார்ப்பார், தந்தையாம் கடவுள் செய்வார் என்று அந்த நிறைவு. ஆனால் சீடர்கள் குறைவானம், அந்த ஒரே ஒரு அப்பத்தை வைத்து அப்பமில்லையே அப்பமில்லையே அப்பமில்லை என்று குறைவதான் பார்த்தார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியாக போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் குருடராய், காதிருந்தும் செவிடராய். இந்த நாளுடைய நற்செய்தியினுடைய கேள்விகள், நீங்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆக 4000 பேருக்கு உணவு கொடுத்தனே, 5000 பேருக்கு உணவு கொடுத்தனே, கொடுக்க மாட்டேனா என்று why you are not understanding me? எதுக்கு நீங்கள் குறைவான மனநிலையிலே நீங்கள் வாழ்கிறீர்கள்? இன்னொரு உதாரணம் குறைவான மனநிலை, பரிசேயர்கள் ஏரோதியர்கள். இந்த ஆண்டவர் சொல்கிற நாளுடைய நற்செய்தி, பரிசேயர்கள் ஏரோதியர்களுடைய வாழ்க்கை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் புளிப்பு மாவுக்கு ஒப்பாவார்கள். புளிப்பு மாவு என்பது ஒரு ஹிப்போக்ரைட், வெளிவடத்தனமானது என்று அந்த அர்த்தத்தில் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஆக பரிசேயர்கள் ஏரோதியர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். வாழ்க்கையில் நிறைய போதிப்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள். ஆகவே குறைவான மனநிலை இருப்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், செய்ய மாட்டார்கள். ஆக சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக அன்புக்குள்ளே நல்ல ஒரு அழகான சிந்தனையை நாம் அசைப்படும். நாம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு மனநிலையில் தினசரி நாம் வாழ்கிறோம்? நிறைவான மனநிலையா, குறைவான மனநிலையா? குறைவான மனநிலை என்றால் புலம்பிக் கொண்டிருப்போம், முணுமுணுத்து கொண்டிருப்போம், இது சரியில்லை அது சரியில்லை என்று குறைவு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நிறைவான மனநிலை என்றால் குறைவின் மத்தியிலும் நாம் நிறைவு பார்க்க முடியும். இப்படியும் நாம் சொல்லலாம், இல்லாததை பற்றி கவலைப்படுவதை விட இருக்கின்றது என்ற மனநிலையில் வாழக்கூடிய மனிதர்களாய், மக்களாக வாழ ஒவ்வொரு நாள் ஆன்மீகம் ஒரு அழைப்பு, திருப்பலி ஒரு வாய்ப்பு. பயன்படுத்தி கொள்வோம். நல்லதொரு நிறைவான மனப்பக்குவம் மனநிலையில் வளரதான் கல்வாரி பலியினுடைய அழைப்பு. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவு மனநிலைக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென்.